அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற பொருண்மை புறநானூற்றினுடைய 101வது பாடல். இந்த பாடலினுடைய ஆசிரியர் ஔவையார். ஔவையாரை பற்றி அறிமுகம் தேவையில்லை என்று எண்ணுகிறேன். நமக்கு அவரை பற்றி தெரியும். சிறு வயது முதலே பள்ளிகளில் ஔவையிடமிருந்து தான் நம்முடைய தமிழ் கற்றலை நாம் ஆரம்பித்திருப்போம். உங்களுக்கெல்லாம் நினைவூட்டுகிறேன், ஆத்திச்சூடி என்பது ஔவையதுதான். ஆக இந்த ஔவையை பற்றிய ஔவை எழுதிய ஒரு பாடல். இந்த நெகிழித்திரையினுடைய முகப்பு படமே இந்த பாடலுக்கான பின்னணியை நமக்கு எடுத்துக்காட்டும் விதமாக இருக்கின்றது. இந்த படத்தில் பார்த்தால் ஒரு மன்னர் ஔவைக்கு ஏதோ ஒன்றை தருகிறார். அது நெல்லிக்கனி. நாம் அனைவரும் அறிந்த கதைதான். ஆக ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவன் யார் என்று நமக்கு தெரியும். அதியமான் நெடுமான் அஞ்சி என்கின்ற ஒரு மன்னன். அவன் ஒரு சிறந்த வள்ளலாக திகழ்ந்தவன் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட அந்த மன்னன் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுக்கிறான். அந்த நெல்லிக்கனியினுடைய சிறப்பு நாம் அறிந்ததே. அது சாகாத வரம் அளிக்கக்கூடியது, நம்முடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடியது. அது ஔவைக்கு அளித்தவன் ஔவை அந்த கனியை உண்ணும் வரை காத்திருந்து உண்ட பிறகு அந்த கனியினுடைய தன்மையை கூறுகிறான். ஏனென்றால் ஒரு வேலையை கூறிவிட்டால் எங்கே ஔவை தனக்கு தான் உண்ணாமல் மீண்டும் தனக்கு கொடுத்து விடுவாளோ என்கின்ற ஒரு எண்ணத்திலே அவன் சொல்லாமல் உண்டு முடித்த பிறகு அதனுடைய தன்மையை சொல்கிறான். இதை பற்றியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஔவையாருடைய ஒரு ஆஸ்தான விரும்பியான என்றால் ஔவையார் நீதி நேர்மையோடு நடக்கின்ற ஒரு பெண்பால் புலவர். அவருக்கு பிடித்த நல்ல முறையில் ஆட்சி செய்கின்ற கொடைத்தன்மை மிகுந்த அஞ்சியை பற்றி பாடக்கூடிய இந்த பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலினுடைய திணை என்று பார்த்தால் பாடான் திணை. ஏற்கனவே பாடான் திணையை பற்றி நமக்கு தெரியும். பாடான் திணை என்று சொல்லும்போது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, அதாவது பாடப்படுகின்ற ஆண் மகனது ஒழுகலாறு என்று சொல்வார்கள். நான் கடந்த பாடலிலே இதை பற்றி பார்த்தோம். அதாவது ஆண்களினுடைய ஒழுக்கத்தை வீரத்தை பாடுகின்ற திணை பாடான் திணை. துறை பரிசில் கடாநிலை என்கின்ற துறை. ஆக இங்கே பரிசில் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். பரிசில் என்கின்ற சொல் எதை குறிக்கின்றது என்றால், ஒரு மன்னனை புரவலர் என்றும் அந்த பரிசிலை பெறுபவர்களை இரவலர் என்றும் சொல்வார்கள். புரவலர் என்றால் கொடுப்பவர், இரவலர் என்றால் பெறுபவர். ஆக ஒரு மன்னன் தருகின்ற அந்த பரிசிலை பற்றி, அந்த பரிசிலினுடைய நிலை பற்றி கூறுவது பரிசில் கடாநிலை. இது இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நீ இன்னாருடைய துயரத்தை நீ பரிசில் கொடுத்து தீர்த்திருக்கிறாய், அதே போல எனக்கும் பரிசில் வேண்டும் என்று ஒரு மன்னனிடம் வேண்டுகின்ற நிலையை பரிசில் கடாநிலை என்று சொல்வார்கள். ஆக பரிசில் கடாநிலை என்பது பரிசிலை வேண்டி ஒரு மன்னனிடம் செல்வது, வள்ளலிடம் செல்வது என்பது இதனுடைய துறை விளக்கம். ஆசிரியர் ஏற்கனவே பார்த்தோம். இந்த பாடலினுடைய பாடப்பட்டவன் அதியமான் நெடுமான் அஞ்சி என்கின்ற ஒரு மன்னன். இந்த பாடலை நீங்கள் பார்த்தால், ஒரு நாள் செல்லலம், இருநாள் செல்லலம், பன்னாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ, அணிபோர் அணிந்த யானை இயல் தேர் அதியமான் பரிசில் பெரும் காலம் நீட்டினும் நீட்டாதாயினும் யானைதன் கோட்டிடை வைத்த கவலம் போல கையகத்து அது பொய்யாகாதே அருந்தே மாந்தர் நெஞ்சம் வருந்த வேண்டா வாழ்க அவன் தாளே என்று இந்த பாடல் இடம்பெறுகின்றது. இந்த பாடலில் சொல்லப்படுகின்ற அந்த விளக்கம் மிக மிக எளிமையான ஒரு விளக்கம். ஆனால் இன்றைக்கும் புராண ஒரு பாடல் அமைவதை போல எளிமையான பாடல் தான். ஆனால் அதற்குள் சொல்லப்படுகின்ற கருத்துக்களினுடைய செறிவு என்பது மிக சிறந்த ஒன்றாக, உலகையிலே நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆக இந்த பாடலினுடைய பின்புலத்தை நாம் பார்த்தால், ஔவையார் அதியமான் நெடுமான் அஞ்சியிடம் சென்றிருக்கிறார். அதியமான் நெடுமான் அஞ்சி ஔவையாருக்கு பரிசில் தர காலம் தாழ்த்துகிறான். ஆக அந்த நிலையிலே பரிசில் தர காலம் தாழ்த்துவதை எண்ணி வருந்திய ஔவையார், ஆனாலும் கூட இந்த அதியமான் நெடுமான் அஞ்சியை புரிந்து கொண்டவராக, அவரை பற்றி அறிந்து கொண்டவராக அவர் சொல்லுகின்ற பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. ஆக இந்த பாடல் தொடங்குகின்றது, ஒரு நாள் செல்லலம், இருநாள் செல்லலம். அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சியிடம் ஒரு நாள் சென்றாலும் இல்லை, இருநாள் சென்றாலும், ஒரு நாள் சென்று அதற்கு பிறகு தொடர்ந்து இருநாள் சென்றாலும், பன்னாள் பயின்று, அப்படி இல்லாமல் பல நாட்கள் சென்றாலும், தொடர்ந்து பல நாட்கள் சென்றாலும், பலரோடு செல்லினும், அந்த பல நாட்கள் ஒருவராக சென்றாலும் சரி, பல பேர் சென்றாலும் சரி, பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ, அவன் தலைநாள் என்பது முதல் நாள். அவன் நீங்கள் ஒருவராக சென்றாலோ இல்லை பலருடன் சேர்ந்து சென்றாலோ
ஒரு நாள் சென்றாலோ இல்லை 2 நாட்கள் சென்றாலோ பல நாட்கள் சென்றாலோ முதல் நாளில் உங்களை விரும்பி வரவேற்றதை போலவே அவன் உங்களிடம் நடந்து கொள்வான், உங்களோடு அவன் பழகுவான். ஆக நம்முடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவார்கள், என்றைக்குமே சொல்வார்கள் விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் என்று சொல்வார்கள். அதாவது நாம் உண்ணுகின்ற விருந்தானாலும் மருந்தானாலும் 3 நாட்களுக்கு தான் என்று சொல்வார்கள். ஆக தொடர்ந்து ஒரு விருந்தாளிகள் ஒரு இடத்தில் நாம் தங்குவதாக நேர்ந்தால் அந்த விருந்தை அது பாதிக்க செய்யும். ஏனென்றால் தொடர் வாழ்க்கையிலே நாம் இருப்பது கூட ஒரு சுமையாக மாறும். ஆக ஒரு வீட்டிற்கு ஒருவர் செல்வது வேறு, பல பேரோடு செல்லும் பொழுது அந்த வீட்டினுடைய சூழல் வேறு. ஆக அப்படிப்பட்ட நிலையிலே, ஆனால் நெடுமான் அஞ்சி அப்படி கிடையாது. நீங்கள் பல நாட்கள் சென்றாலும் முதல் நாள் உங்களை எவ்வளவு விரும்பி உங்களை எதிர்பார்த்து வரவேற்றானோ, உங்களோடு பழகினானோ, அதே போல தன்மை உடையவனாக அவன் இருப்பான். அணிப்பூண் அணிந்த யானை இயல் தேர். இங்கே அணி பூண் என்பது, அணி என்பது ஆபரணங்களால் ஆன, பூண் அணிந்த அதாவது அப்படிப்பட்ட ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட யானைகளையும், பூண் என்பது உங்களுக்கு தெரியும், அந்த யானையினுடைய கால்களில் அணியப்படுகின்ற ஒரு விதமான ஆபரணம். நம்முடைய உலக்கைக்கு கூட பூண் பொருத்துவார்கள். ஆக அப்படிப்பட்ட அழகிய ஆபரணங்கள் அணிந்த, பூனை அணிந்த யானைகளையும் இயல் தேர், தேரினையும் உடைய, இயல் தேர் என்பது அலங்காரம் மிகுந்த தேரினையும் உடைய அதியமான். அந்த அதியமான் அவனிடம் பரிசில் பெரும் காலம் நீட்டினும். அப்படிப்பட்ட அதியமான் நஞ்சி நமக்கு பரிசில் தருகின்ற அந்த காலத்தை நீட்டினும், அவனுடைய காலத்தை நீட்டினாலும், நீட்டாதாயினும், ஒருவேளை அவ்வாறு நீட்டாமல் உடனே அவன் தருவதாக இருந்தாலும், யானை தன் கோட்டிடை வைத்த கவலம் போல, கோடு என்பது இங்கே தந்தத்தை குறிக்கும், அந்த யானையினுடைய தந்தத்திற்கு இடையே அது உணவை கொண்டு சென்றால் அதை கண்டிப்பாக அந்த உணவை உண்ணுவதை போல, யானைக்கு ஒரு இயல்பு இருக்கின்றது, அது அடுத்து உண்ணுகின்ற உணவை தன்னுடைய கோட்டிற்கு இடையில் வைக்கும், இல்லை என்றால் துதுக்கியில் எடுத்து அது கோட்டிற்கு இடையில் எடுத்துதான் உண்ணும். ஆக அப்படிப்பட்ட அந்த உணவு நிச்சயம் யானைக்கு செல்வதை போல, யானை உண்ணாமல் விடுவதில்லை. அப்படி அந்த கோட்டுக்கு இடையில், தந்தத்திற்கு இடையில் இருக்கின்ற உணவானது நிச்சயமாக யானைக்கு சேர்வதை போல, யானைக்கு உண்ண சேர்வதை போல, கையகத்து அது அப்படிப்பட்ட தன்மை கொண்டது அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய பரிசல், அவன் தருகின்ற கொடை. ஆகவே நிச்சயம் அவனுடைய கொடை என்பது பொய்யாகாதே, அவன் அளிக்கின்ற அந்த பரிசல் என்பது, கொடை என்பது பொய்க்காது. அருந்தே மாந்த நெஞ்சம் என்றால், ஆகவே அந்த அவன் பரிசில் நீட்டிப்பதை குறித்து, அவன் பரிசில் அளிப்பதை குறித்து, கொடை அளிப்பதை குறித்து நீ அருந்தே, அதாவது அந்த தன்மையை குறித்து, அந்த கால நீட்டிப்பை குறித்து, மாந்த நெஞ்சம், நீ வருந்தாத நெஞ்சமே, வருந்த வேண்டாம், வாழ்க அவன் தாளே. ஆகவே அதை எண்ணி, அவன் கொடுக்கின்ற பரிசிலை எண்ணி, அவன் தருவானா இல்லையா என்கின்ற அந்த அச்சத்தை எண்ணி நீங்கள் வருந்த வேண்டாம், வாழ்க அவனுடைய புகழ். தாளே என்பது இங்கு பாதங்களை குறிக்கும், அவனுடைய அடிகளை குறிக்கும். ஆக இங்கே அவனுடைய புகழ் வாழ்க என்று இந்த பாடலை முடித்திருப்பார். ஆக மிக மிக எளிமையான ஒரு பாடல் தான். அதாவது அதியமான் நெடுமான் நஞ்சியிடம் ஒரு நாள் சென்றிருக்கலாம், இல்லை 2 நாட்கள் சென்றிருக்கலாம், இல்லை பல நாட்கள் சென்றிருக்கலாம். ஒருவராக சென்றாலும் சரி, பலரோடு சென்றாலும் சரி, அவன் முதல் நாள் உங்களை வரவேற்றதை போலவே அதே விருப்பத்தோடு உங்களை வரவேற்பான். அவன் அழகான பல அணிகலன்களால் நிறைந்த, பூனை அணிந்த, பல்வகையான அணிகலனை அணிந்த யானைகளையும் அலங்காரம் மிகுந்த தேர்களையும் உடையவன். அவனிடம் பரிசில் பெறும்போது, அவன் பரிசில் தர காலத்தை நீட்டித்தாலும் சரி, இல்லை கொடை உடனடியாக தந்தாலும் சரி, அவன் தருகின்ற பரிசில் என்பது யானை தன்னுடைய கோட்டிற்கு இடையில் வைத்த கவலத்தை போல, யானையினுடைய உணவை போல. ஆக யானை தன்னுடைய கோட்டிற்கு இடையில் வைத்த அந்த உணவு யானைக்கு கண்டிப்பாக சேர்ந்து செல்வதை போல அவன் தருகின்ற பரிசில் பொய்க்காது. ஆகவே அதை எண்ணி நீங்கள் வருந்த வேண்டாம், அவன் பரிசிலுக்கு காலம் தாழ்த்துவதை எண்ணி வருந்த வேண்டாம், வாழ்க அவனுடைய புகழ் என்று சொல்லி இந்த பாடலை அவர் நிறைவு செய்கிறார். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னதை போல, ஒரு புரவலருக்கு ஒரு புரவலரை எண்ணி ஒரு இரவலருக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா, ஒரு மன்னன் மீது ஒரு புலவருக்கும் ஒரு மக்களுக்கும் இருக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய, ஒரு நிம்மதியான வாழ்க்கையினுடைய, ஒரு நாடு சார்ந்த வாழ்க்கையினுடைய அச்சாரமாக திகழ்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை இந்த பாடல் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலினுடைய அந்த எடுத்துரைப்பு முறைகள் என்று பார்க்கும் பொழுது அது நம்மை ஒரு விதமான மிக ஆழமான புரிதலுக்கு எடுத்து செல்லும். ஆக நமக்கு தெரிந்த ஒரு நபர், நாம் அறிந்த ஒருவர்
ஒன்றை இவர் இவ்வாறு செய்வார் என்பதை அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதன்படி நடப்பதும் மிக அதனுடைய புரிதல் சார்ந்த வாழ்க்கைக்கு அடிப்படையானாகும். ஆகவே இந்த பாடலில் சொல்வதை போல மிக அழகான உவமை, யானை தன்னுடைய கோட்டிற்கு இடையில் வைத்திருக்கின்ற அந்த உணவை நிச்சயமாக உண்ணாமல் இருக்காது. அந்த உணவு யானைக்கு சேர்வதை போல அதிகமான் நெடுமான் நஞ்சியனுடைய அந்த பரிசில் என்று சொல்லப்படுகின்ற உவமை மிக அழகான உவமை. அந்த அடிப்படையிலே இந்த பாடல் மிக சிறந்த ஒரு உலகியலை நமக்கு அறிவுறுத்துகின்றது. நாம் ஒருவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகின்றது. மேலும் மேலும் இந்த பாடலை படித்து இதில் துய்த்து அதில் இருக்கின்ற பல வகையான கருத்துக்களை அசை போட்டு பாருங்கள் என்று சொல்லி மீண்டும் சொல்வதை தான், சங்க இலக்கியங்கள் என்பது வாழ்க்கையினுடைய அக்ஷய பாத்திரம் போல, அதிலிருந்து நிறைய பல விஷயங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி.